ரைட் ஆல் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரெகுலேஷன் 2025 படி 3 மார்க்ஸ் தான் இருக்குது, 2 மார்க்ஸ் கிடையாது. அப்போ 3 மார்க்ஸ்னும் போது நம்ம கண்டென்ட் கொஞ்சம் கூட எழுதணும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மாதிரி பேப்பரில் வந்து நம்ம ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம் 3 மார்க்ஸ்லாம். ஏன்னா நம்ம கண்டென்ட் எழுத போகிறோம், அதோட டெஃபினிஷன் எழுத போகிறோம், ஃபார்முலா எழுத போகிறோம், அதுக்கப்புறம் அதோட டயக்ராம் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம எழுதணும்னா ஈஸியாக 3 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக 10 to 12 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதை நம்ம இப்போ பார்ப்போம். கொஞ்சம் கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். ஸ்டேட் லாமிஸ் தியரம். ஃபர்ஸ்ட் லாமிஸ் தியரம்னா என்ன? லாமிஸ் தியரம் states that if a particle is in equilibrium under the action of 3 coplanar, concurrent and non-parallel forces, then each force is proportional to the sine of angle between the other two forces. இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு ஃபோர்ஸும், நான் இப்போ ஒரு ஃபோர்ஸ் F1 எடுத்துக்கிறேன். F1க்கு அதர் டூ ஃபோர்ஸஸ் என்ன? F2, F3. அந்த அதர் டூ ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் உள்ள ஆங்கிள் தான் நான் எடுப்பேன். அதாவது F1 டிவைடட் பை சைன் ஆல்ஃபா, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி F2 நான் இப்போ எடுத்துக்கிறேன். F2க்கு அதர் டூ ஃபோர்ஸஸ் என்ன? F1 அண்ட் F3. அந்த F1 அண்ட் F3க்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கு? பீட்டா. அப்போ F2 டிவைடட் பை சைன் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது F3க்கு அதர் டூ ஃபோர்ஸஸ் என்ன? F1 அண்ட் F2. அந்த F1 அண்ட் F2க்கு நடுவில் உள்ள ஆங்கிள் என்ன? காமா. அப்போ F3 டிவைடட் பை சைன் காமா. இதுதான் இதோட கான்செப்ட். இது 12 மார்க்லேயும் வரும். இப்போ லாமிஸ் தியரம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, 3 ஃபோர்ஸஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 3 ஃபோர்ஸஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியாது, 3 ஃபோர்ஸஸ்க்கு மேலே இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ 3 ஃபோர்ஸஸ் கான்செப்ட் வந்துச்சுன்னா நம்ம லாமிஸ் தியரமாக அப்ளை பண்ணலாம், ஈஸியாக இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்துடலாம். இப்போ 12 மார்க்கில் உங்களுக்கு 3 ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ண சம் வருது அப்படின்னா நீங்கள் லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. இப்போ நான் 3 மார்க்ஸில் வந்து இந்த கண்டென்ட் வந்து நான் லாமிஸ் தியரம்னா என்னன்னு எழுதிடுவேன், அதோட ஃபார்முலா எழுதிடுவேன். அந்த F1, F2, F3னா என்ன? 3 forces acting on the particle, அதை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஆல்ஃபா, பீட்டா, காமானா என்ன? ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ரெஸ்பெக்டிவ் ஃபோர்ஸ். இதையும் எழுதிடுங்க. அப்போ தான் 3 மார்க்குக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எழுதுறது. இதோட கண்டிஷன்ஸ் என்ன? த ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி கோப்ளானார், த ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி கன்கரண்ட், த ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி நான் பிளானர். இதுதான். அடுத்த நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃபைன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்ட்னா என்ன? இப்போ நான் ஒரு சம்ம ப்ராப்ளமே பண்ணுறேன், நான் ப்ராப்ளமோட எண்டு ஒரு ஆன்சர் இருக்குது, அதுதான் ரிசல்ட். அதே தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா எனக்கு அது ஒரே ஒரு ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சிங்கிள் ஃபோர்ஸ், கடைசியில் வர எனக்கு ஃபோர்ஸ். அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளம்ல நீங்கள் சும்மா இந்த இலிஸ்ட்ரேஷன்லேயே பாருங்கள், எனக்கு F1, F2, F3ன்னு 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 ஃபோர்ஸையும் கம்பைன் பண்ணி நான் கடைசியாக ஒரு ஃபோர்ஸ் எனக்கு சிங்கிள் ஃபோர்ஸாக அதை மாற்றி கொடுத்தேன்னா அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அவ்வளோதான். The resultant force is the single force that can replace a system of forces and produces the same external effect on a body. It is obtained by vector addition of all the forces acting on the body. இப்போ for coplanar forces, R is equal to root of summation fx square plus summation y whole power square. இப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா இது எல்லாருக்கும் தெரியும். எஃப்எக்ஸ்னா என்ன? எஃப்எக்ஸ்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸு, எஃப்ஒய்னா வெர்டிகல் ஃபோர்ஸு. இதை சம்மேஷன் எஃப்எக்ஸ்னு சொல்லலாம், அல்லது சம்மேஷன் ஹெச்னு சொல்லலாம். அதே மாதிரி சம்மேஷன் எஃப்ஒய்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சம்மேஷன் வின்னு சொல்லலாம். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு எது புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா tan θ is equal to summation fy divided by summation fx. சம்மேஷன்னா என்ன? சம் ஆஃப் கம்பைன் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு 3-4 ஃபோர்ஸ் இருக்குன்னா நான் அதை சம் பண்ணேன் அப்படின்னா அதான் சம்மேஷன். அதான் அந்த நோட்ஸில் போட்டிருக்காங்க. சம்மேஷன் எஃப்எக்ஸ் அண்ட் சம்மேஷன் எஃப்ஒய் ஆர் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி. சம்மேஷன் எஃப்எக்ஸ்னா எக்ஸ் டைரக்ஷன், சம்மேஷன் எஃப்ஒய்னா ஒய் டைரக்ஷன். ஆர் இஸ் ஈக்குவல் டு 0னா the body is in equilibrium condition. இப்போ 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா என் பாடி ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு நான் சொல்லலாம். ரிசல்டன்ட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ரெண்டுமே இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலா. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இதோட ப்ளஸ் என்னன்னா, it simplifies force systems used in equilibrium. அந்த ஃபோர்ஸ் சிஸ்டம் ஈஸியாக சிம்பிளிஃபை, 3-4 ஃபோர்ஸ் கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஃபோர்ஸாக மாற்றி கொடுத்துருது. யூஸ்ட் இன் ஈக்குலிபிரியம் அனாலிசிஸ். ஈக்குலிபிரியம் அனாலிசிஸ்க்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் நெட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். எனக்கு மொத்த ஃபோர்ஸஸை வந்து சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்றி கொடுத்துருது. அடுத்தது, வாட் ஆர் கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்? கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா என்ன? A system of forces is called coplanar concurrent. 3-4 ஃபோர்ஸ் இருந்துச்சு, மொத்தமாக ஒரு ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்கணும்னா, ஆல் ஃபோர்ஸஸ் லை இன் த சேம் பிளேன். Their lines of action
இன்டர்செக்ட் அட் அ காமன் பாயிண்ட். ஒரு காமன் பாயிண்ட்ல அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இதுதான் கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸோட டெஃபினிஷன். இப்போ கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் நம்ம ப்ராப்ளம்லாம் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். இப்படி தான் நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இதை வச்சு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்து, மேலேனா ப்ளஸ்ஸு, கீழேனா மைனஸு, ரைட் சைடுனா ப்ளஸ்ஸு, ஹரிசாண்டலுக்குனா ரைட் சைடு ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடு மைனஸு. அதே மாதிரி வெர்டிகல் ஃபோர்ஸுக்கு மேலே ப்ளஸ்ஸு, கீழே மைனஸ். இதெல்லாம் எடுத்து நம்ம ப்ராப்ளம் பண்ணுவோம். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ். ஃபோர்ஸிங் ஆக்ட் அட் அ பின் ஜாயிண்டட் ரெசஸ், ஃபோர்ஸிங் ஆக்ட் ஆன் ரிங் கனெக்டட் பை கேபிள்ஸ். இது வந்து அதோட எக்ஸாம்பிள். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, ரிசல்டன் பாசஸ் த்ரூ த காமன் பாயிண்ட். நம்ம பார்த்தது தான். ரிசல்டன்னா என்ன, காமன் பாயிண்ட்ல பாஸ் ஆகுறது. ஈக்குலிபிரியம் இஸ் அனலைஸ்ட் யூசிங் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஒன்லி. ஈக்குலிபிரியமா நம்ம இதில் அனலைஸ் பண்ணுறது ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் வச்சு மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். இதுதான் கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பிலிட்டி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பிலிட்டி states that the external effect of a force acting on a rigid body, ஒரு ரிஜிட் பாடியில் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன பிறகு அது அன்சேஞ்ச் ஆகாது, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் இஃப் த ஃபோர்ஸ் இஸ் மூவ்ட் எனிவேர் அலாங் இட்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாமல் அந்த ஃபோர்ஸும் எங்கேயும் மூவ் ஆகாது, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் இருக்கும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பிலிட்டி. கண்டிஷன் என்னன்னா, அப்ளிகபிள் ஒன்லி டு ரிஜிட் பாடி. இது ரிஜிட் பாடிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட். 3 மார்க்கை பாயிண்ட் வைஸில் படித்து அந்த பாயிண்ட் வைஸை மென்ஷன் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கான்செப்ட் ரிலேட்டடாக எழுதியிருக்கீங்கன்ற அஷூரன்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். அடுத்தது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, சிம்பிளிஃபைஸ் ஃபோர்ஸ் அனாலிசிஸ், ஹெல்ப்ஸ் இன் டிராயிங் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரையறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பிலிட்டி வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது வேரிங்னான்ஸ் தியரம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான அடிக்கடி வர யூனிவர்சிட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின். வேரிங்னான்ஸ் தியரம்னா என்ன? வேரிங்னான்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் Varignon's theorem states that the moment of a force about any point is equal to the sum of the moments of its components about the same point. அதாவது எனக்கு ஒரு மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னா, என்னோட சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் இட்ஸ் காம்பனன்ட்ஸ், என்னோட எல்லா மூமெண்ட்ஸையும் நான் சம் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இதுதான் வேரிங்னான்ஸ் தியரம். ரொம்ப குழப்பிக்க வேணும். வேரிங்னான்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் the moment of force about any point, எந்த பாயிண்டாக இருந்தாலும் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் மூமெண்ட்ஸ். அப்போ நான் எப்படி மேத்தமெட்டிக்கலி சொல்லுவேன் அப்படின்னா, MO இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். சம்மேஷன் எம்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். MOனா என்னன்னா, மூமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் பாயிண்ட் O அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, சிம்பிளிஃபைஸ் மூமெண்ட் கால்குலேஷன். மூமெண்ட் கால்குலேஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுது. யூஸ்ஃபுல் இன் ஃபோர்ஸ் ரெசல்யூஷன். நம்ம ஃபோர்ஸை ரெசல்யூட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. widely used in engineering structures. Engineering structuresலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். Varignon's theorem is a fundamental principle in mechanics which allows us to compute moments easily by resolving forces into components. நம்ம Varignon's theorem மெயினாக நம்ம மூமெண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இதில் சொல்ல வராங்க. இப்போ மூமெண்ட்னா நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூமெண்ட்னா நீங்கள் 12 மார்க்ஸ் வரலாம் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும். இதுனா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னால் நம்ம பாசிட்டிவ்னு எடுப்போம். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ்னு எடுப்போம். இதை வச்சு தான் நம்ம மூமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். இதோட கான்செப்ட் வச்சு தான் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். Write the conditions of equilibrium of a particle in a plane. Conditions of equilibrium of a particle in plane என்ன? Equilibrium of particle என்ன? Summation h is equal to 0. இது planeல for a particle in planeல summation h is equal to 0. Summation h is equal to 0, summation v is equal to 0. அதுதான் நான் summation hன்றதா நான் திரும்ப அதான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். summation hன்னு எடுத்துக்கலாம், summation fxன்னு எடுத்துக்கலாம். அது ஏன் இஷ்டம். நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை fxன்னு ஒன்று சொல்லுவேன், இல்லை summation hன்னு சொல்லுவேன். வெர்டிக்கல் காம்பனண்ட்டை நான் ஒன்று summation vன்னு சொல்லுவேன், இல்லை summation fyன்னு சொல்லுவேன். இப்போ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் அ பிளேன்னா
முக்கியமான பாயிண்ட் அதில் பேப்பரில் என்னன்னா சமேஷன் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. These equations indicate that sum of all horizontal forces is 0, sum of all vertical forces is 0. அதான சொல்றாங்க. இந்த சமேஷன் ஹெச்னா sum of all horizontal forces 0, sum of all vertical forces 0. அவ்வளவுதான். இதான் இந்த கண்டிஷன். When the conditions are satisfied, the particle remains at rest or moves with constant velocity. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட்டிகல் வந்து ஒன்று ரிமைன் ரெஸ்ட்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆகும். இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்து ரைட் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ். நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்ட்டிகல் இன் பிளேன்னா சமேஷன் எஃப்எக்ஸ் சமேஷன் எஃப்ஒய். இதே பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா சமேஷன் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது சமேஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் வி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதான் நான் மென்ஷன் பண்றேன். ரைட்டா? இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணேன். These equations ensure that no unbalanced force acts on a particle in any direction. எனக்கு இதில் எதுலையுமே அன்பேலன்ஸ் ஆகாது. no unbalanced force acts on the particle in any direction அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் என்னன்னா, இது கேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, 3D ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இது எப்படி எடுப்போம்னா, நம்ம எக்ஸ் இப்போ நம்ம இது எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், இசட் பிளேன் இருக்கும். சாரி, இப்போ எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இது எக்ஸ் பிளேன் ஆகும், இது ஒய் பிளேன் ஆகும், இது இசட் பிளேன் ஆகும். இது கிட்டத்தட்ட 3D மாடல் தான். இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பார்ட்டிகல் அண்ட் ரிஜிட் பாடி. இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். பார்ட்டிகளுக்கு ரிஜிட் பாடிக்கு என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஷியேட் சொல்லுங்க. பார்ட்டிகல்னா ஆஸ் மாஸ் பட் நெக்லிஜிபிள் டைமென்ஷன்ஸ். மாஸ் இருக்கும், அதாவது வெயிட் இருக்கும், ஒரு சில நெக்லிஜிபிள் டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் ஃபைனைட் டைமென்ஷன் அண்ட் ஷேப். ஃபைனைட்டாக அதில் டைமென்ஷனும் இருக்கும், ஷேப்பும் இருக்கும். ரைட்டா? ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் ஆர் இக்னோர்ட். இதில் ரொட்டேஷனல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ரிஜிட் பாடியில் வந்து ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட். நம்ம இதில் வந்து ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், இதில் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவோம் ரிஜிட் பாடியில். அடுத்தது ஒன்லி டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எக்ஸிஸ்ட். இதில் வந்து போத் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனல் எக்ஸிஸ்ட். அதில் வந்து பார்ட்டிகளில் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ரிஜிட் பாடியில் டிரான்ஸ்லேஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். சிம்பிளிஃபைட் மாடல் ஃபார் அனாலிசிஸ். இது ரொம்ப சிம்பிளிஃபைட் மாடல் அனலைசிஸ் பண்ணுறது. இது வந்து இன்ஜினியரிங் மாடலுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுதான் ரிஜிட் பாடியோட. பார்ட்டிகளை வந்து எக்ஸாம்பிள் வந்து டஸ்ட் பார்ட்டிகளை சொல்லலாம். இதில் வந்து ரிஜிட் பாடியில் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பீமு, மிஷின் காம்பனன்ஸ். நம்ம பீம்ஸையும் மிஷின் காம்பனன்ஸையும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டிகல் இஸ் an idealized body whereas rigid body possesses definite dimension without deformation. பார்ட்டிகல்ன்றது ஒரு சின்ன ஐடியலைஸ்டு பாடி தான், ஆனால் இந்த ரிஜிட் பாடின்றது டெஃபினைட் டைமென்ஷன் இருக்கும், டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது டிஃபைன் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன? நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்போ F1 F2 F3 அப்படின்ற ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆவோ மூமெண்ட் ஆவோ இல்லை வந்து ஒரு லோடாவோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும். நீங்கள் எந்த 12 மார்க்ஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டில் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. ஃப்ரீ பாடி டயக்ராமுக்குன்றது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க ப்ராப்ளமில், அந்த டயக்ராமை நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராமை மாற்றிட்டு அடுத்த ஸ்டெப் செய்ய ஆரம்பிங்க. இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ரீ பாடி டயக்ராம் is a diagram showing a body isolated from its surroundings together with all external forces, movements and support reaction acting on it. அதாவது நான் ஐசோலேட் பண்ணிடுவேன், எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், மூமெண்ட்ஸ், சப்போர்ட் ரியாக்ஷன் எது கொடுத்தாலும் அதை ஐசோலேட் பண்ணுறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராமோட வேலை. ஸ்டெப்ஸ் டு ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம். நான் பாடியை ஐசோலேட் பண்ணிடுவேன், எல்லா சப்போர்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுவேன். நான் சொன்னது தான், இந்த பீம்லாம் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ரீப்ளேஸ் சப்போர்ட்ஸ் பை ரியாக்ஷன்.
நீங்கள் செகண்ட் யூனிட்லாம் படிச்சீங்கன்னா அது தெரியும். நம்ம வந்து சப்போர்ட்ஸை வந்து ரியாக்ஷனாக மாற்றுவோம். சரியா? அடுத்தது ஷோ ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். என்னோட எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸையும் ஃப்ரீ பாடி டயக்ராமில் காட்டுவேன். இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா சிம்பிளிஃபைஸ் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். ஃபோர்ஸ் அனாலிசிஸ் அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணும். எசென்ஷியல் ஃபார் ஈக்லிபிரியம் கால்குலேஷன்ஸ். ஈக்லிபிரியம் கால்குலேஷன்ஸ்க்கு இது தேவை. எசென்ஷியல் அப்படின்னா தேவை. அப்போ எனக்கு ஈக்லிபிரியம் கால்குலேஷன்ஸ்க்கு இது தேவை. ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை அன்னோன் ரியாக்ஷன்ஸ். அன்னோன் ரியாக்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் தேவைப்படுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரிசால்வ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ். ஒரு ஃபோர்ஸை ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸாக மாற்றுங்க, ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்? ரெசல்யூஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப். ரெசல்யூஷன்னா என்ன? நான் என் ஃபோர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவேன் into two mutually perpendicular components along the coordinate axis. எனக்கு கொடுத்துருக்க கோஆர்டினேட் ஆக்சிஸில் நான் ஸ்பிளிட் பண்ணுறேன்னா ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரெசால்வ் பண்ணிடுவேன். ரெசால்வ்னா என்னென்னா ரீசால்வ். அது அந்த கொஸ்டின்லேயே அதை கொடுத்துருக்கு. ரீசால்வ் அப்படின்னா நான் ரெசல்யூட் பண்ணிடுவேன், பிரிச்சுடுவேன் ஃபோர்ஸை. அதை தான் நான் சொல்ல வராங்க. அதை நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக வெர்டிகல் காம்பனண்ட்டாக கடைசியாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸாக கொண்டு வருவேன். ஹரிசாண்டல் காம்பனண்ட்னா நான் சொன்னது தான். எஃப்எக்ஸ்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் சொல்லுவேன். அதை நம்ம இதில் எங்கே எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா நான் ரிசால்வ் பண்ணும்போது காம்பனண்ட் நான் ரிசால்வ் பண்ணும்போது அதை எஃப் காஸ் தீட்டா நான் ரிசால்வ் பண்ணுவேன். சரியா? இப்போ அதே நான் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை எஃப் சைன் தீட்டா நான் ரிசால்வ் பண்ணுவேன். ரிசல்டண்ட்டை எஃப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஐ ஸ்கொயர்னு பார்ப்பேன். டைரக்ஷனை நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ டிவைட் பை எஃப்எக்ஸ். இதில் என்ன நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை ஃபுல்லாக நான் காஸ் தீட்டா வச்சு தான் சால்வ் பண்ணுவேன். வெர்டிக்கல்னா சைன் தீட்டா. ரிசல்டன்னா நான் வந்து ஃபோர்ஸை வந்து ரூட் போட்டு நான் ரிசால்வ் பண்ணிடுவேன். ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஐ ஸ்கொயர். டைரக்ஷனுக்கு நான் tan தீட்டா வச்சு பண்ணுவேன். அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா ஈக்லிபிரியம் அனாலிசிஸ். ஈக்லிபிரியம் அனாலிசிஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ப்ரெஸ் அனாலிசிஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். என்னோட சப்போர்ட் ரியாக்ஷன் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் சம்மரி என்னன்னா காஸ் தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ், சைன் தீட்டானா ஒய். அதை எப்போதுமே இதில் நாம வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் காம்பனண்ட்னா காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்பனண்ட்னா அதாவது ஒய் ஆக்சிஸ்னா சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஒரிஜினல் ஃபோர்ஸ். நம்ம கண்டுபிடிக்கிறது ரிசல்டன்ட்ல கண்டுபிடிக்கிறது மேக்னிடியூட் தான். நம்ம tan தீட்டால டைரக்ஷன் வந்து ஆங்கிள் கண்டுபிடிப்போம். அவ்வளோ. இப்போ இதுவும் ஹவு ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இதுவும் கேட்டிருக்காங்க. நான் ஃப்ரீ பாடி டயக்ராமை நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், எப்படி நான் வரைவேன் அப்படின்றத ஸ்டெப் வைஸில் எழுதணும். என் ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் எ ஸ்கெட்ச் ஆஃப் அ பாடி ஐசோலேட்டட். முதல் சொன்ன மாதிரி தான் ஐசோலேட் பண்ணிடுவேன் ஃபோர்ஸை. ஐசோலேட்டட் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் ஷோயிங் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், மூமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆக்டிங் ஆன் இட்லேருந்து நான் ஐசோலேட் அதை பண்ணிடுவேன். அதை எப்படி பண்ணுவேன்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எஃபிடி ஃப்ரீ பாடி டயக்ராம்னா செலக்ட் அண்ட் ஐசோலேட் த பாடி ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங்ஸ்லேருந்து நான் எடுக்கிறேன். அடுத்தது ட்ராய் அ சிம்பிள் அவுட்லைன் ஆஃப் த பாடி. சிம்பிளாக வரைஞ்சுக்குவேன், எனக்கு புரிகிற மாதிரி. நான் ஈஸியாக ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிடுவேன். ரிமூவ் ஆல் சப்போர்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். என்னோட சப்போர்ட்டிங் கனெக்ஷன் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரீப்ளேஸ் த சப்போர்ட்ஸ் வித் தேர் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ். நான் ஆர்ஏ ஆர்பி அப்படின்னு சொல்லி என்னோட ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ஆல் எக்ஸ்டர்னல் லோட்ஸ், வெயிட்ஸ், டென்ஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் எல்லா எக்ஸ்டர்னல் லோட்ஸையும், வெயிட்டையும், டென்ஷனையும், மூமெண்ட்டையும் நான் ஃப்ரீ பாடி டயக்ராமில் மென்ஷன் பண்ணுவேன். சரியா? இப்போ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குரிய ஆன்சர். அடுத்தது இதோட யூசஸ் என்னன்னா ஹெல்ப்ஸ் இன் ஈக்லிபிரியம் அனாலிசிஸ். கரெக்ட் தான். ஃப்ரீ பாடி டயக்ராம் எதுக்கு? ஈக்லிபிரியம் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. யூஸ் டு டிட்டர்மைன் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ், சிம்பிளிஃபைஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே நம்ம இதில் காமன் பாயிண்டாகவே நம்ம எழுதலாம். ரைட்டா? நம்ம ஈக்லிபிரியம் எல்லாமே நம்ம வந்து சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் தான் இந்த தியரமு, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த யூசஸ்லாம் நம்ம இது நிறைய இடத்துல நம்ம காமனாக மென்ஷன் பண்ணி எழுதலாம். அடுத்தது டிஃபைன் யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன? யூனிட் வெக்டார் இஸ் எ வெக்டார் having a magnitude equal to 1 unit and is used to indicate the direction only. டைரக்ஷன் மட்டும்தான் சொல்லுது. இது வெக்டார்ன்றது மேக்னிடியூட் இருக்கும், ஈக்குவல் டு 1 யூனிட் அண்ட் யூஸ் டு இண்டிகேட் டைரக்ஷன் only. இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்னன்னா ஏ யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ. யூனிட் வெக்டார் அலாங் ஏ, அதை வச்சு தான் நான் மேக்னிடியூட் ஏ யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்.
இதுவும் ரொம்ப முக்கியமானது. நான் இதை எழுதிட்டு யூனிட் வெக்டார்னா என்னன்னு எழுதுவேன். யூனிட் வெக்டார்னா என்னன்னு எழுதின பிறகு ஸ்டாண்டர்ட் யூனிட் வெக்டார்ஸை நம்ம எழுதிடலாம். இப்போ நல்லா பாருங்க, நம்ம எக்ஸ்னா ஐ வெக்டார்னு இதில் சொல்லுவோம். இது ஒய் ஆக்சிஸை நம்ம ஜேன்னு மென்ஷன் பண்ணுவோம். இசட்டை வந்து நம்ம கேன்னு மென்ஷன் பண்ணுவோம், கே வெக்டார்னு மென்ஷன் பண்ணுவோம். அதாவது எக்ஸை வந்து நான் ஐன்னு மென்ஷன் பண்ணுவேன், ஒய்யை வந்து ஜேன்னு மென்ஷன் பண்ணுவேன், இசட்டை வந்து கேன்னு மென்ஷன் பண்ணுவேன். சரியா? இந்த கான்செப்டை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ரெப்ரசன்டட் யூசஸ் தெரியும். ரெப்ரசன்டட் டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் யூஸ்ட் இன் வெக்டார் அனாலிசிஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் helps express forces, velocities and other quantities in component form. இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இது மூணுத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறதா வெக்டாரோட யூசஸ். சரியா? அடுத்தது கன்க்ளூஷன். யூனிட் வெக்டார் இஸ் a dimensionless vector with magnitude 1 used to specify the direction of the given vector. இது எழுதிருங்க. அடுத்தது டிஃபைன் ஈக்லிபிரியன்ட். ஈக்லிபிரியம்னா என்ன? இதுவும் கேட்டிருக்காங்க. சரியா? ஈக்லிபிரியம்னா என்ன? ஈக்லிபிரியன்ட்னா இஸ் a single force that balances all the forces acting on a body and brings the body in the equilibrium. ஈக்லிபிரியன்ட்ன்றது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான், சிங்கிள் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு கொண்டு வரும். அதுதான் ஈக்லிபிரியன்ட்டோட வேலை. ரைட்டா? இட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். இது வந்து மேக்னிடியூடுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் டு தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பட் ஆக்ட்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் அலாங் தி சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும், என் சைட்லேருந்து எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். வேறு எதுவும் சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் பேஸ் பண்ண ஏதாவது சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு